குஜராத் மாநிலத்தில் சூரத் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அக்கட்சியினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரத் மக்களவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் நிலேஷ் கும்பனி. இவரது வேட்புமனுவை முன்மொழிந்த மூவரும் தாங்கள் கையெழுத்து போடவில்லை என மனுக்கள் பரிசீலனையின் போது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தனர். சம்பந்தப்பட்ட மூவரும் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு அவகாசம் தேவை என்றும் வேட்பாளர் நிலேஷ் கும்பனி தேர்தல் அலுவலரிடம் கோரிக்கை விடுத்தார். இதனிடையே கும்பனியின் மாற்று வேட்பாளர் சுரேஷ் பத்சலாவிற்கு முன்மொழிந்தவரும் தான் கையெழுத்து போடவில்லை என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பனியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. முன்மொழிந்த மூவரில் ஜெகதீஷ் சவலியா என்பவர் கும்பனியின் சகோதரியின் கணவராவார். காங்கிரஸ் வெற்றி வரும் என்று பயந்து பாஜகவினர் காவல்துறை மூலம் முன்மொழிபவர்களை மிரட்டி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வைத்ததாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி வேட்பாளர்களை போட்டியிலிருந்து அகற்றும் இந்த இழிவான செயலை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை செல்ல இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். हमारे तरफ से ये आर्गुमेंट किया गया था कि जो सपोर्टर्स कल कलेक्टर साहब के पास आए थे और जिन्होंने ये कहा है कि हमारा सिग्नेचर नहीं है नॉमिनेशन पेपर पे, उन्होंने क्यों कहा, अंडर थ्रेट कहा या कोई लालच में आकर के कहा, वो वेरीफाई किए बिना हमारा नॉमिनेशन पेपर यानी कि कैंडिडेट नीलेश कुंभानी का नॉमिनेशन पेपर कैंसिल हुआ है. இதனிடையே அசாமில் கோக்ரஜார் மக்களவை தொகுதியிலிருந்து 2 முறை எம்பியாக இருந்த நபாகுமார் சரண்யாவின் வேட்புமனு தேர்தல் அதிகாரியின் பரிசீலனையின் போது நிராகரிக்கப்பட்டது. போடோஸ் கச்சார் ஜாதி என்று அவர் தாக்கல் செய்த சான்றிதழை செல்லாது என்று அசாம் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் கனசுரக்ஷா கட்சியைச் சேர்ந்த நபாகுமாரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. அங்கு வேட்புமனுவை வாபஸ் பெற நாளை கடைசி நாளாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.